பர்ஃபெக்ட் ஃபேமிலி எபிசோட் 2ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். எடுத்த உடனே சூயான் அவ தலையில இருந்த விக கழட்ட தலையில பாதி எரிஞ்சு போயிருக்கு. அதை பார்த்து சன்ஹாய் அதிர்ச்சியாக, நல்லா பாரு, இந்த தழும்ப குணமாக்குறதுக்கு நிறைய செலவாகும். இந்த மாதிரி இருக்கிற என்ன யாரு தத்தெடுத்துப்பா? எனக்கு ஏன் இப்படி ஆச்சு தெரியுமா? அதை நான் உனக்கு சொல்லட்டுமா? நீ எனக்கு என்ன பண்ணன்னு சொல்லட்டுமா? அவ அப்படி சொன்ன உடனே சன்ஹாய் நடந்த பிளாஷ் நினைச்சு பாக்குறா. விபத்தப்போ ஆசிரமத்துல இருந்த பசங்க எல்லாரையும் காப்பாத்திட்டாங்க. ஆனா சூயான் மட்டும் மாட்டிக்கிட்டா. ஏன்னா மறாவது நாள் அவளை தத்தெடுக்கிறதுக்காக சீக்கிரமா வரன்னு சொன்னதுனால அவ வழக்கமா தங்குற ரூம்ல தங்காம வேற ரூம்ல தங்கியிருக்கா. இந்த விஷயம் வேற யாருக்குமே தெரியாது. அதனாலதான் அவளை காப்பாத்த முடியாம போயிருக்கும். அடுத்ததா அவளுக்கு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்க ரூமுக்கு வெளியே 2 டீச்சர்ஸ் பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் இன்னைக்கு சூயான தத்தெடுக்கிறதா இருந்ததே என்னாச்சுன்னு கேட்க, அதுக்கு இன்னொருத்தர் அவளுக்கு நிறைய காயம் ஏற்பட்டிருக்கு, கண்டிப்பா அவங்க தத்தெடுக்கிறத கேன்சல் பண்ணிருப்பாங்க. சரி, நெருப்பு பில்டிங் பின்னாடி இருந்தா பரவுச்சுன்னு கேட்க, அதுக்கு அவங்க எப்பவும் சூயானும் சன்ஹாயும் தான் தீப்பெட்டி வச்சு விளையாடிட்டு இருப்பாங்கன்னு மத்த பசங்க சொன்னதா சொல்ல, அவங்க பேசிட்டு இருந்தத ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்த சூயானும் கேட்டுடுறா. இவ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்த சமயத்துல சன்ஹாய லாயர் ஃபேமிலி வந்து தத்து எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. பிளாஷ்பேக் அதோட முடிய அப்போ சூயான் சொல்றா, அப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நான் கொடுத்த தீப்பெட்டியை வச்சு அந்த சம்பவத்தை பண்ணி என்ன தத்தெடுத்துக்கவே முடியாத மாதிரி பண்ணிட்ட. அதை கேட்ட சன்ஹாய் அழுதுகிட்டே, எனக்கு தெரியாது, நீ ஏற்கனவே போயிட்டேன்னு நினைச்சேன், மன்னிச்சிடு, உனக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னே எனக்கு தெரியாது. அன்னையில இருந்து உனக்கு எல்லாம் கிடைச்சது, ஆனா என் வாழ்க்கை எவ்வளவு பரிதாபமா ஆச்சு தெரியுமா? சொன்ன அவ மறுபடியும் விக போட்டுக்கிட்டு, சன்ஹாய் இதுக்கப்புறம் மெதுவா எனக்கு தகுதியானதை எடுத்துப்பேன்னு சொல்லிட்டு போயிடுறா. அன்னைக்கு வீட்டுக்கு போன சன்ஹாயால தூங்கவே முடியல. லாஸ்டா சூயான் பேசிட்டு போனா இல்லையா, அதே ஞாபகத்துக்கு வருது. அப்பதான் அப்பா சொல்லியிருப்பாரு இல்லையா, உனக்கு யாரு கூடயாவது பேசுறதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா உன் மனசுல இருக்கிறத அவங்களுக்கு புரியுற மாதிரி லெட்டரா எழுதி கொடுன்னு அது ஞாபகத்துக்கு வர, உடனே அவளுக்காக ஒரு லெட்டர் எழுதுறா. மறுநாள் சூயான் அவ டெஸ்க்ல போய் உட்கார, அவ டெஸ்க்ல சன்ஹாய் எழுதின லெட்டர் இருக்குது. உடனே மாடிக்கு போயிட்டு அந்த லெட்டரை படிக்கிறா. சன்ஹாய் என்ன எழுதியிருக்கிறான்னா, சூயான் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அதனாலதான் லெட்டர் எழுதியிருக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்த்ததுக்கு அப்புறமும் உன்னை ஒழுங்கா பாத்துக்க முடியல, அதுக்காக மன்னிச்சிரு. உண்மையை சொல்லணும்னா எனக்கும் ஷாக்கிங்கா இருக்கு. நான் பண்ண தப்பால நீ இவ்வளவு தூரம் காயம் போட்டிருப்பேன்னு எனக்கு தெரியாது. நீ ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்த கொஞ்ச நாள்லயே என்ன தத்தெடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உன்னையும் யாரோ தத்தெடுத்துட்டு இருப்பாங்க, நீயும் எங்கேயோ சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பேன்னு நினைச்சேன். மன்னிச்சிரு, என் வாழ்க்கை முழுக்க உனக்கு கடமைப்பட்டிருக்கேன். இத சொல்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மறுபடியும் நாம 2 பேரும் பழைய மாதிரியே ஒன்னா இருக்கலாமா? அப்போ நேத்து 2 பொண்ணுங்க சூயான் கிட்ட வந்து பேசினாங்க இல்லையா, அவங்க அங்க வராங்க. அதுல ஒருத்தி சூயான் கிட்ட, என்ன சன்ஹாய சமாதானப்படுத்திட்ட போல இருக்கு, அவகிட்ட அப்படி என்ன பேசின? அப்புறம் நீ விக் வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன், உண்மையா? சொல்லுப்பா, ஏதோ இன்ட்ரெஸ்டான விஷயம் இருக்கு போல இருக்கு. உங்க 2 பேருக்கும் கடந்த கால சீக்ரெட் இருக்கும் போல இருக்கு, எங்களுக்கும் சொல்லு. அதை வச்சு நீ மட்டும் என்ஜாய் பண்ணலாம் நினைக்காத, எங்களையும் சேர்த்துக்கோ. கடுப்பான சூயான் அவங்க 2 பேர்கிட்டயும் போக, அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா 2 பேரும் தரையில கிடக்குறாங்க. சூயான் நல்லா பதில் கொடுத்திருப்பாங்க போல இருக்கு. 2 பேர் மூஞ்சிலையும் கையிலையும் நல்ல சில்லற. அப்போ சூயான் அவங்க 2 பேரையும் பார்த்து, சொல்றத கவனமா கேட்டுக்கோங்க. சன்ஹாய் கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணலாம்னு பாத்தீங்க, பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்ல 2 பேரும் பயந்துகிட்டே சரின்னு தலையாடுறாங்க. அன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் சூயான் சன்ஹாய் கிட்ட லெட்டர் கொடுத்ததுக்காக தேங்க்ஸ் சொல்லிட்டு போறா. அடுத்ததா சூயான் தனியா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்க, ஸ்கூல்ல 2 பொண்ணுங்க சூயான் கிட்ட சில்லற வாங்கினாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு வந்து சூயான் கிட்ட பிரச்சனை பண்றாங்க. அப்ப யாங்ஹோ வந்து அவங்க கிட்ட இருந்து சூயானை காப்பாத்துறான். அந்த பொண்ணுங்களோட பாய் ஃப்ரெண்ட்ஸ நல்லா கவனிச்சுட்டு அந்த பொண்ணுங்க கிட்ட வர, யாங்ஹோவை பார்த்து அந்த 2 பொண்ணுங்களும் அலண்டு போக, அப்ப யாங்ஹோ சூயான் கிட்ட, நான் பொண்ணுங்க மேல எல்லாம் கை வைக்க மாட்டேன், அவங்கள அனுப்பிடவான்னு கேட்க, இவளும் சரின்னு சொல்ல, உடனே அந்த பொண்ணுங்களும் அங்கிருந்து ஓடிடுறாங்க. அடுத்ததான் அந்த பசங்களை பார்த்து, ஒழுங்கா இங்கிருந்து போங்கடான்னு விரட்டி விட, அப்பதான் ஜியு அங்க வரான். நீ இவ்வளவு நேரமா இங்கதான் இருந்தியான்னு சூயான்னு கேட்க, கரெக்டா அப்போ போலீஸ் சைரன் சவுண்ட் கேட்க, சத்தத்தை கேட்ட உடனே போலீஸ் வந்துட்டாங்கன்னு கத்திக்கிட்டே ஜியு அங்கிருந்து ஓடிடுறான். உடனே யாங்ஹோ போலீஸ் கிட்ட மாட்டிக்கூடாதுன்னு சூயான் கைய பிடிச்சி அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறான். இவங்க போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பசங்க வந்து சூயான் கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சூயான அவ வீடு வரைக்கும் பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டு போறாங்க. மறுநாள் கிளாஸ் ரூம்ல சன்ஹாயையும் யாங்ஹோவையும் ஜீசு போட்டோ எடுக்கிறான். அவங்க 2 பேரையும் போட்டோ எடுத்து முடிச்சிட்டு ஜியு சன்ஹாய் கூட போட்டோ எடுக்கணும்னு சொல்ல, சன்ஹாயும் சரின்னு சொல்றா. ஆனா யாங்ஹோ சன்ஹாய விட மாட்டேங்கிறான். நீ தனியா நின்னு போஸ் கொடு, அதுவே ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல, ஏன்டா இப்படி பண்றேன்னு ஜியு கேட்க, அப்ப சன்ஹாய், நீங்க 2 பேரும் ஒன்னா நில்லுங்க, நான் போட்டோ எடுக்கிறேன்னு சொல்ல, அப்போ சூயான் வந்துட்டு, நீங்க 3 பேரும் ஒன்னா நில்லுங்க, நான் போட்டோ எடுக்கிறேன்னு சொல்ல, அடுத்ததான் அவங்க 3 பேரும் ஒன்னா நிக்க சூயான் நிறைய போட்டோ எடுக்கிற. அவங்கள போட்டோ எடுத்து முடிச்சிட்டு யாங்ஹோ கிட்ட, நாம 2 பேரும் ஒரு போட்டோ எடுக்கலாம்னு சொல்ல, உன் கூட வான்னு அவன் கேட்க, ஏன் எடுத்துக்க மாட்டியான்னு கேட்க, அதுக்கு மேல அவன்
அவனால எதுவும் சொல்ல முடியல. ஜியூ அவங்க 2 பேரும் ஒரு போட்டோ எடுக்கிறான். அன்னைக்கு நைட் டின்னரை சூயான் சன்ஹாய் வீட்டுல சாப்பிடுறா. அம்மாவும் அப்பாவும் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது, அம்மா விதவிதமா சமைச்சு கொடுக்கறது, இதெல்லாம் பார்த்து அவளுக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு. சாப்பிட்டு முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்புறப்போ சன்ஹாய் இன்னைக்கு நைட் இங்கேயே தங்குன்னு சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்புறா. சன்ஹாய் வாசல் வரைக்கும் போயிட்டு சூயான வழி அனுப்பிட்டு வர பின்னாடியே வந்த அப்பா சன்ஹாய பார்த்துட்டு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க இல்லன்னு சொல்றா. அப்பா நாம சூயான் எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ரிப்புக்கு போகலாமான்னு கேட்க சன்ஹாய் ரொம்ப சந்தோஷப்படுறா. மறுநாள் சூயான் கிளாஸ்ல இருக்க குப்பையை கொட்டலான்னு போக அந்த இடத்துல யாங்கோவும் ஜியும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஜியூ அவதான் உன்னை ஏற்கனவே ரிஜெக்ட் பண்ணிட்டாலேன்னு சொல்ல அதுக்கு யாங்கோ அது ரிஜெக்ஷன் கிடையாது, இப்போதைக்கு அவளுக்கு காலேஜ் போறதா ரொம்ப முக்கியம், அதனாலதான் அப்படி பண்ணா. அவங்க குரலை கேட்ட உடனே சூயான் மறைஞ்சிருந்து அவங்க என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேக்குறா. அப்ப ஜியூ அவளுக்கு பிரச்சனை பண்ற பசங்களை பிடிக்காது, ஒருத்தரை கட்டாயப்படுத்தி லவ் பண்ண வைக்கிறது தப்பு, நீ ஏன் தேவையில்லாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கன்னு யாங்கோ கேட்க அதுக்கு ஜியூ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சூயான் எப்படின்னு கேட்க நீ எதுக்காக தேவையில்லாம இப்போ அவளை பத்தி பேசுறன்னு யாங்கோ கேட்க உனக்கு அவளை பிடிக்கலையான்னு ஜியூ கேட்க இருக்கலாம், ஆனா நான் சன்ஹாய தவிர வேற யாரையும் விரும்ப மாட்டேன், என் மனசுல இருக்கிறத சன்ஹாய் கிட்ட சொல்ல போறேன், அதுல என்ன தப்பு, கண்டிப்பா நீ அவளை சங்கடப்படுத்த போறன்னு ஜியூ சொல்ல நான் சொல்றது அவளுக்கு பர்டனா இருக்கலாம், ஆனா அவ என்ன வெறுக்க மாட்டான்னு யாங்கோ சொல்ல அதுக்கு மேல அவங்க பேசுறத கேட்க விரும்பாம சூயான் அங்கிருந்து போயிடுறா. அடுத்ததா சன்ஹாய் கிட்ட போயிட்டு இன்னைக்கு யாங்கோ உன்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு சொன்னாலான்னு கேட்க இல்லையேன்னு சன்ஹாய் சொல்ல அப்படியா, அப்படியே அவன் உன்கிட்ட வந்து ஏதாவது சொல்லணும்னு சொன்னாலும் நீ அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு போகாத, ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்க ஒழுங்கா நான் சொல்றத கேளுன்னு இவ கத்த கிளாஸ்ல இருந்த மொத்த பசங்களும் இவங்களே பார்க்க அவ கத்தனதுல சன்ஹாய்க்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நீ மட்டும் அவன் சொல்றத சீரியஸா எடுத்துக்கிட்டீனா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே முடிஞ்சு போயிடும் சொல்லிட்டு போயிடுறா. அன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சு சன்ஹாயும் சூயானும் ஒன்னா போக பின்னாடியே வந்த யாங்கோ சன்ஹாய் என்ன சொல்லாம கொள்ளாம போற, எங்களுக்காக வெயிட் பண்ண மாட்டியா, இது கொஞ்சம் கூட நல்லா இல்லன்னு சொல்ல அதுக்கு சன்ஹாய் அப்படியா, அதான் நீங்க 2 பேர் இருக்கீங்களா, நீங்க 2 பேரும் ஒன்னா வீட்டுக்கு போங்கன்னு சொல்ல அதுக்கு யாங்கோ இன்னைக்கு நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்ல இன்னைக்கு அகாடமி கிளாஸ் இருக்கு என்னால வர முடியாதுன்னு சன்ஹாய் சொல்ல அதுக்கு யாங்கோ அப்படியா, ரொம்ப நேரம் ஆகாது, அதுவும் இல்லாம நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த காமிக்கணும்னு சொல்ல இன்னொரு பக்கம் சூயான் கிளம்ப அவ போறத பார்த்த சன்ஹாய் மன்னிச்சிரு என்னால வர முடியாது நாளைக்கு பார்க்கலாம் சொல்லிட்டு கிளம்பிடுறா. அவ பண்ணிட்டு போனதை பார்த்த ஜியூ நிம்மதி பெருமூச்சு விட அதை பார்த்த யாங்கோ நீ பண்றத பார்த்தா சரியில்லைன்னு சொல்ல ஏன் நான் மூச்சு கூட விடக்கூடாதா, நீ பண்ணத பார்த்தா இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்குன்னு சொல்ல ஐயோ அப்படிலாம் கிடையாதுன்னு இவன் சொல்ல இன்னொரு பக்கம் பொண்ணுங்களை காமிக்க அப்ப சன்ஹாய் சூயான் இன்னைக்கு நைட் டின்னர் எங்க வீட்டுல சாப்பிடுறியான்னு கேட்க அதுக்கு அவ இன்னைக்கு என்னால முடியாது, ஏன் என்னாச்சு, அம்மா நமக்காக டின்னர் ரெடி பண்ணிட்டு காத்துட்டு இருப்பாங்கன்னு சொல்ல அதுக்கு இவ என்னால முடியாது எனக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்லிடுறா. அடுத்ததா வீட்டுக்கு போன சன்ஹாய் கிளாஸ் ரூம்ல வச்சு போட்டோ எடுத்தாங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு அடுத்ததா அவ பேக்ல இருக்க புக் எடுக்க இப்பதான் சூயான் புக் இவ பேக்ல இருக்கிறது தெரியுது. உடனே அவகிட்ட குடுக்கலான்னு போறா. சூயானே பாத்துறா. அதே சமயம் சூயான் யாங்கோ வீட்டுக்கு போறா. அதை பார்த்த சன்ஹாய் இவ எதுக்காக யாங்கோ வீட்டுக்கு போறான்னு யோசிச்சுட்டு இருக்க சூயான் காலிங் பெல் அடிக்க வீட்டுக்குள்ள இருந்த யாங்கோ நீ எதுக்காக இங்க வந்தன்னு கேட்க உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அப்படியா நீயும் சரியான நேரத்துல தான் வந்திருக்க உள்ள வான்னு அவன் கதவை திறந்து விட இவளும் வீட்டுக்குள்ள போறா. தூரத்துல இருந்து இதெல்லாம் பார்த்த சன்ஹாய் வீட்டுக்கிட்ட வர வெளியே கேட் திறந்தே இருக்கு, ஆனா சன்ஹாய் உள்ள போகல, வாசல்லே நின்னுட்டு இருக்கா. அதே சமயம் சூயான் வீட்டுக்குள்ள போக யாங்கோ ஒரு ரூம அழகா டெக்கரேட் பண்ணிருக்கான். அதை பார்த்துட்டு என்ன இதெல்லாம்னு கேட்க சன்ஹாய்க்கு சர்ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு கேக்குறான். ரொம்ப பயங்கரமா இருக்குன்னு சொல்ல அது கேட்ட அவன் ஏன் என்னாச்சு ஏன் இப்படி சொல்றன்னு கேட்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத தோத்து போயிடுவ, அதுக்கு அவன் நீயும் சன்ஹாய லவ் பண்றியான்னு கேட்க அதே சமயம் சன்ஹாய காமிக்க ரொம்ப நேரமா வாசல்லே காத்துட்டு இருக்கா. வீட்டுக்குள்ள போன சூயான் ரொம்ப நேரம் ஆகி வெளியே வராதனால வீட்டுக்கு போகலான்னு கிளம்ப 4 அடி கூட போயிருக்க மாட்டான். உள்ள இருந்து சூயான் கத்துற சத்தம் கேட்க உடனே வீட்டுக்குள்ள போய் பாக்குறா. அங்க அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை. சன்ஹாய் உள்ள வந்ததை பார்த்த சூயான் எதுக்காக இங்க வந்த, இங்க வரமாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தல, ஏன் சத்தியத்தை காப்பாத்த மாட்டேங்கிற, நீ என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துற சொன்னவ யாங்கோவை கீழே தள்ளிட்டு என் வாழ்க்கை பாழா போனதுக்கு நீ மட்டும்தான் காரணம்னு சொல்லிட்டு சன்ஹாய தாக்கலான்னு போக குறுக்க யாங்கோ வந்துடுறான். காயம்பட்ட யாங்கோ அப்படியே கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நைட் ஆயிடுது. உடம்பு முழுக்க ரத்த கரையோட பித்து பிடிச்ச மாதிரி சன்ஹாய் வீட்டுக்கு போறா. அவளால டோர் பாஸ்வேர்டு கூட ஒழுங்கா போட முடியல, நிறைய முறை தப்பா போடுறா. எப்படியோ கதவு திறந்துட்டு வீட்டுக்குள்ள வந்தவ கதவு கிட்டே நின்னு அம்மா அம்மான்னு கூப்பிட அம்மா கிச்சன்ல இருக்கம்மா கைய கழுவிட்டு வா சாப்பிடலான்னு சொல்ல ஆனா சன்ஹாய் அம்மான்னு மறுபடியும் கூப்பிட அவ குரல்ல தெரிஞ்ச வித்தியாசத்தை வச்சு அம்மா வாசலுக்கு போக அவ இருந்த கோலத்தை பார்த்து பயந்துடுறாங்க. என்னம்மா ஆச்சுன்னு கேட்க அவ அழுதுகிட்டே அம்மா என்னால யாங்கோ இறந்து போயிட்டான்னு சொல்ல அவ சொன்னத அம்மா நம்ப மாட்டேங்கிறாங்க. உன்னால அப்படி பண்ண முடியாது எனக்கு தெரியும் அம்மா, நான் போய் சரணடைஞ்சிடறேன்னு சொல்ல அவன் இறந்து போயிட்டான்னு உனக்கு கண்டிப்பா தெரியுமான்னு அம்மா கேட்க
அப்படிதான் நினைக்கிறேன். எப்படி அவன் இறந்து போனான்னு கேட்க இவ்வளவு நடந்ததை சொல்ல கத்தி எங்க, அவன் பாடி எங்க, யாங்ஹோ வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்ல யாராவது பார்த்தாங்களா, விட்னஸ் இருக்குதான்னு கேட்க தெரியலன்னு சொல்றா. இப்பதான் யாங்ஹோ வீட்ல போனையும் மேக்ஸ் நோட் புக்கையும் விட்டுட்டு வந்தது ஞாபகத்துக்கு வருது. அம்மா நான் போய் சரணடைஞ்சிடறேன்னு சொல்ல அதெல்லாம் தேவையே இல்ல, எல்லாம் சரியாயிடும், நான் பாத்துக்கிறேன், நீ எதுவும் பண்ணல, உன்னால அந்த மாதிரி பண்ண முடியாது. அடுத்ததா சன்ஹாய அவ ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஜன்னல் கதவு எல்லாத்தையும் மூடிட்டு புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்து குளிச்சுட்டு மாத்திக்க சொல்லிட்டு போறாங்க. அடுத்ததா கிச்சனுக்கு போயிட்டு பாலை காய்ச்சி சன்ஹாய் தூங்குறதுக்காக மருந்த கலந்து அந்த பாலை கொண்டு வந்து சன்ஹாய குடிக்க வைக்கிறாங்க. சன்ஹாய் பால் குடிச்சிட்டே இருக்கும்போது சூடு ஆறுறதுக்குள்ள குடிச்சு முடிச்சுட்டு அவன் உயிரோட இருக்கிறானான்னு தெரியலன்னு சொன்னல, நான் போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன் சொன்ன அம்மா கிளம்ப அப்ப சன்ஹாய் அம்மா நான் போய் சரணடைஞ்சிடறேன்னு சொல்ல அதுக்கு அம்மா நீ பண்ண குற்றத்துல எனக்கும் பங்கு இருக்குன்னு உன்னால சொல்ல முடியும்னா போய் சரணடைன்னு சொல்ல அதுக்கு மேல சன்ஹாயால எதுவும் பேச முடியல. அப்படியே அழுதுகிட்டே தூங்கிடுறா. மறுநாள் காலையில கண்முழிச்சு பார்க்க அவ டேபிள் மேல அவ போன் மேக்ஸ் நோட் எல்லாம் இருக்குது. உடனே போயிட்டு போன் எடுத்து பாக்குறா. அப்பதான் லாஸ்ட் நைட் அம்மா போயிட்டு செக் பண்ணிட்டு வரேன்னு சொன்னாங்க இல்லையா, அது ஞாபகத்துக்கு வருது. வெளியே போனாக்க அம்மா எதுவுமே நடக்காத மாதிரி சமைச்சிட்டு இருக்காங்க. அப்பா வாசனை எல்லாம் முகர்ந்து பார்த்து ரொம்ப அருமையா இருக்குன்னு அம்மாவை பாராட்டிட்டு இருக்காரு. அவங்க ரெண்டு பேரையும் ஆச்சரியமா சன்ஹாய் பார்த்துட்டு இருக்க அப்ப சன்ஹாய பார்த்தா அப்பா குட் மார்னிங்மா வா சாப்பிடலான்னு கூப்பிட சன்ஹாயும் போய் உட்கார்றா. அவ முகத்தை பார்த்தா அப்பா என்னாச்சுமா உடம்பு சரியில்லையான்னு கேட்க இன்னொரு பக்கம் டிவில நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அப்ப அம்மா என்னாச்சுமா கனவு ஏதாவது கண்டியான்னு கேட்க அப்பா அதெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா சாப்பிடுமான்னு சொல்ல சன்ஹாயும் சரின்னு சொல்லிட்டு சாப்பிடலான்னு போக கரெக்டா அப்போ அவங்க ஏரியால ஒரு வீட்டுல தீ பிடிச்சுக்குச்சுன்னு நியூஸ் ஓடுது. அதை கேட்டு அதிர்ச்சியா திரும்பி டிவிய பார்த்தா அந்த விபத்து வேற எங்கேயும் நடக்கல, யாங்ஹோ வீட்டுல நடந்ததா சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டுல இருந்த 3 பேருமே இறந்து போயிட்டாங்களாம். அதை பார்த்து அதிர்ச்சியான சன்ஹாய் அம்மா அப்பாவை பார்க்க அவங்க 2 பேரும் இந்த நியூஸ கண்டுகிட்ட மாதிரியே தெரியல. அவங்க 2 பேரும் வேற ஏதோ ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுவும் அம்மா எதுவுமே நடக்காத மாதிரி நடந்துக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்த சன்ஹாய்க்கு லாஸ்ட் நைட் அம்மா சொன்னாங்க இல்லையா, நீ எதுக்கும் வருத்தப்படாத நான் பாத்துக்கிறேன்னு, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. அடுத்ததா யாங்ஹோ வீட்டை காமிக்க வீடு முழுசா எரிஞ்சு போயிடுச்சு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்க விசாரணையில யாங்ஹோ அம்மாவும் அப்பாவும் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணி இருந்ததுனால தான் அவங்களால சரியான நேரத்துல தப்பிக்க முடியலன்னு ஒரு டிடெக்டிவ் சொல்ல அவரோட சீஃப் நம்ப மாட்டேங்கிறாரு. எவ்வளவுதான் போதையில இருந்தாலும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கண்டிப்பா எஸ்கேப் ஆகிருக்க முடியும்னு சொல்றாரு. எங்க இருந்து இந்த தீ பரவ ஆரம்பிச்சதுன்னு கேட்க அவரோட ஜூனியர் அவங்க பையன் ரூம்ல இருந்து சிகரெட்டால பரவ ஆரம்பிச்ச தீ பெயிண்ட் தின்னர்னால அதிகமாயிருக்கு. பெயிண்ட் தின்னரான சீஃப் கேட்க ஆமா, ஏன்னா இறந்து போனவர் ஒரு ஃபேமஸ் பெயிண்டர், அவரு தின்னர்லாம் யூஸ் பண்ணுவாருன்னு சொல்றாரு. 2 பேரும் பேசிக்கிட்டே வெளியே வர வெளியே கொஞ்சம் பேர் அங்க நடக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அந்த கூட்டத்துல சூயானும் இருக்கிறா. சீஃப் சூயான பார்க்க அவரு தன்னை தான் பாக்குறாருன்னு தெரிஞ்ச உடனே சூயான் அங்க இருந்து கிளம்பிடுறா. உடனே அவரு ஜூனியர் கிட்ட இறந்து போனவரோட பையன் கூட க்ளோஸா இருந்தவங்க கிட்ட இருந்து விசாரணை ஆரம்பிங்கன்னு சொல்றாரு. அடுத்ததா சூயான் ஸ்கூலுக்கு போய்கிட்டே சன்ஹாய்க்கு கால் பண்ண அவ போன் எடுக்கவே இல்ல. அதனால இவளும் ஸ்கூலுக்கு போகாம ரிட்டர்ன் போறா. அதே சமயம் சன்ஹாய காமிக்க அவ போன் விடாம ரிங் ஆயிட்டே இருக்கு. சூயான் தான் கால் பண்ணிட்டு இருக்கா. அவ பேரை பார்த்த உடனே லாஸ்ட் நைட் நடந்ததுதான் அவளுக்கு ஞாபகத்துக்கு வருது. அதனாலே அவ ஓவரா டிப்ரெஸ் ஆகுறா. ஆனா அவளும் விடுறதா இல்ல, திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. அதோட தான் இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.